வெல்கம் டு சரண்யா சமையல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதை நான் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அதுக்கு அரைக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். மசாலுக்கு என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் பாருங்கள், ஒரு கையளவுக்கு பொரிகடலை சேர்க்குறேன். அதோடு பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வேணும்னா 2-3 கூட சேர்த்துக்கலாம். நமக்கு பச்சை மிளகா மட்டும்தான் இதில் காரம், வேறு நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்க மாட்டோம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம தாளிக்கிறதுக்கு பார்க்கலாம் என்னென்னு. நான் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்க்குறேன். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இதில் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம இப்போ வதக்கிக்கலாம். நல்லா லேசாக கட் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி லேஸாக கட் பண்ணி வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது நல்லா வெங்காயம் வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி எடுத்து, ஒரு சின்ன தக்காளியில் ஒரு தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இது நல்லா காரம் இல்லாமல் இருக்கும். குழந்தைங்க கூட பூரிக்கு தொட்டு சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா பூரி, சப்பாத்தி, நம்ம தோசைக்குமே வச்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த இதை அதில் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நீங்கள் நிறைய செய்யணும் அப்படின்னா பொட்டுக்கடலையும் நம்ம நிறைய போட்டுக்கலாம். நம்ம கடலை மாவு கரைச்சி ஊற்றினோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டை விட பார்த்திங்கன்னா நம்ம பொரிகளில் போடுற டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பொரிகளில் அரைச்சி போட்டுவிட்டோன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவு தண்ணி போதும் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நான் ஊற்றல. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் அதிகமாக சேர்க்க வேணாம், சும்மா லைட்டாக அந்த கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், போதும். இப்போ பாருங்கள், நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது வேகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். இல்லைனா ரொம்ப மசால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக ஆயிரும். இப்போ நான் அந்த 3 உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா கரைஞ்சிரும் அதில். ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போது அதோடு சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வச்சுருந்தோன்னா கிரேவி நல்லா ரெடி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரமும் அதிகம் இல்லாதனால குழந்தைகளுமே இதை ரொம்ப விருப்பமாக சாப்பிட்டுக்குவாங்க. இப்போது கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியில் கொஞ்சம் வற்றட்டும். உருளைக்கிழங்குல அந்த மசால் பிடிக்கிற வரைக்கும் நம்ம ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மல்லி இலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கடைசியாக இறக்கும்போது மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட மல்லி இலை இல்லை, அதனால நான் சேர்க்கல. நீங்கள் ஆஃப் பண்ணும்போது மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வைக்கிட்டோம், நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.